மரச்சீனி கிழங்கு அடை. இதை சில ஊரில் மரவள்ளி கிழங்கு, கேரளாவில் பார்த்தீங்கன்னா கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த மரச்சீனி கிழங்குல 2 வெரைட்டி உண்டு. அதாவது தோல் பார்த்தீங்கன்னா சிலது வெள்ளையாக இருக்கும், சிலது பிங்காக இருக்கும். வெள்ளையாக தோல் இருக்கிறத விட பிங்க் கலரில் உள்ள தோல் மரச்சீனி கிழங்குனா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நகத்தை வச்சு கிள்ளி பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த மரச்சீனி கிழங்கு ரொம்ப முத்தல் இல்லாமல், அதாவது வேர் இல்லாமல் பிஞ்சு கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் ரெசிபீஸ்க்கு நல்லாயிருக்கும். தேவையான மரச்சீனி கிழங்கு இந்த மாதிரி தோல் நீக்கி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். கிழங்கு கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியிருக்குது. கிழங்கு பீசஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா மிக்சி ஜாரை பதம் பார்த்துரும். இந்த மரச்சீனி கிழங்கு அடைக்கி மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம். நான் எடுத்த மரச்சீனி கிழங்கு எனக்கு 1.5 உலக்கு, அதாவது 1.5 அளாக்கு இருக்குது. இந்த மரச்சீனி கிழங்கு நம்ம மண்ணுக்கடியிலேருந்து எடுக்கிறதுனால நிறைய மண் ஒட்டியிருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இது கூட 3/4 அளாக்கு புழுங்கல் அரிசி சேர்த்து ஊற வைக்கணும். இட்லி அரிசி, சாப்பாடு அரிசி எதுவாக இருந்தாலும் சரிதான். நான் இட்லி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊறின அரிசியும் இந்த கிழங்கையும் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஒரு 5 to 6 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். தண்ணி ஃபர்ஸ்ட்லேயே நிறைய சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தக்கன ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அடை மாவை இந்த மாதிரி ரொம்பவும் பிறுபிறுன்னு இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பொடியாக துருவின வெள்ளை தேங்காய், அப்புறம் கொஞ்சம் காயப்பொடி, இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடை தோசைக்கு வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் எல்லாமே கொஞ்சம் ஈக்குவல் குவான்டிட்டியாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் கிழங்கோட அளவு ஜாஸ்தி ஆகிட்டுனா நமக்கு தோசை வாக்குறதுக்கு சரியாக வராது. ஸோ கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் தோசைக்கல்லை காய வச்சுக்கலாம். கல் சூடானதும் அடமாவு ஊற்றிக்கலாம். இந்த கிழங்கடைக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, அடமாவு ஊற்றின உடனேயே, அதாவது தோசையை பரத்தின உடனே எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக மேலே வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றினா சுத்தமாக அடிப்பிடிக்காமல் பிஞ்சு போகாமல் வரும். நார்மல் அடை தோசைக்கு நம்ம பருப்பு, அரிசி, உளுந்து எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுவோம். ஆனால் இந்த கிழங்கடைக்கு அரிசியும் கிழங்கும் மட்டும் இருந்தாலே போதும். இந்த கிழங்கடையை தேங்காய் சட்னி அல்லது தேங்காய் துவையலோட ட்ரை பண்ணால் செம்மையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் சீனி கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.